வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. தினம் ஒரு கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. அந்த வகையில் முருங்கைக்கீரையை வச்சு செம்ம டேஸ்டியான சூப் எப்படி வைக்கிறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை அரை கப், அதாவது 15 கிராம், சின்ன வெங்காயம் 4லேருந்து 5, பூண்டு 4லேருந்து 5, ஜீரகம் அரை டீஸ்பூன், மிளகு 7லேருந்து 8, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தண்ணீர் 3/4 கப், உப்பு தேவையான அளவு. முருங்கைக்கீரையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா 3லேருந்து 4 தடவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதோட வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சூப் மாதிரியும் குடிக்கலாம். ஆனால் நான் இங்கே இந்த மாதிரி வடிகட்டினதை ஒரு வாட்டி அரைச்சிக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த விழுதை மறுபடியும் அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே சூப் மாதிரியும் குடிக்கலாம். விருப்பப்படுறவங்க உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதிக நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு கொதி வந்தாலே போதுமானது. ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டி கொடுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். முருங்கைக்கீரை சூப்புக்கான சில குறிப்புகள்: விருப்பப்படுறவங்க இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனியாத்தூள் போன்றவைகளை சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். கூடுதல் சத்துக்கு வேக வைக்கும்போது 1/4 கப் பாசிப்பருப்பை சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்படி சேர்க்கறதா இருந்ததுன்னா தண்ணியோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. தண்ணீருக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக், அதாவது வெஜிடபிள் ப்ராத் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.